Hello friends, welcome to your Shrim's Choice. இப்போ நாம பார்க்க போற ரெசிபி அரவண பாயாசம். இது சபரிமலை கோயில் பிரசாதம். இத நெய் பாயாசம் அப்படினு சொல்லுவாங்க. இது செய்யிறதுக்காக மட்டை அரிசி 150 கிராம், முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய், சுக்குப்பொடி, நெய், கற்கண்டு. கற்கண்டு ஆப்ஷனல் தான். மட்டை அரிசி இந்த மாதிரி சிவந்த நிறத்துல இருக்கும். இது வெண்மையாவும் கிடைக்குது. இந்த சிவப்பரிசியில தான் பிரசாதம் செய்றாங்க. அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதா பீசஸா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். நெய் 150 கிராம் எடுத்துக்கணும். 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். பனை வெல்லம் 1/4 கிலோ எடுத்துக்கணும். அரிசியை 3 முறை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். பனை வெல்லத்தை நல்லா உடைச்சிட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். இந்த பனை வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நல்லா பாகா காய்ச்சி எடுத்துக்கணும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் முந்திரியை சின்ன சின்னதாக உடைச்சி போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது லேசாக சிவந்த பிறகு இதிலேயே உலர் திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் தேங்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா சிவந்த நிறமாக வரணும். இந்த மாதிரி பாருங்கள், சிவந்த நிறமாக வந்திருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே பேனில் அரிசியை போட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இது ரொம்பவும் நல்லா வேகக்கூடாது. இது அரிசியாக தான் இருக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது அரிசி நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த பனை வெல்ல பாகை சேர்த்துக்கணும். முழுமையாகவும் பாகை சேர்த்துடாமல் கொஞ்சம் மீதி எடுத்து வைக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டோம்னா இது நல்லா கொதிச்சு வரும். இதை நிறம் மாறிக்கிட்டே வரும். இதில் இடையிடையே நெய் சேர்த்துக்கணும். இந்த நெய் சேர்க்கும்போது இது அடிப்பிடிக்காமல் வரும். இந்த 3/4 கப் நெய்யிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இந்த அரிசி வேக வைக்கிற பாத்திரம் நல்லா கனமான பாத்திரமாக இருக்கணும். இப்போ சுக்கு பொடியை இதில் சேர்த்துக்கலாம். குக்கர்லேயும் வேக வைக்கலாம். நான் குக்கரில் நல்லா குழஞ்சிடாமல் வேக வைக்கணும். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி, உலர் திராட்சை, தேங்காய் இதை போட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். மீதம் எடுத்து வச்சுருந்த பனை வெல்ல பாகை இதோடு சேர்த்தாச்சு. இது சேர்க்கறதுனால 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும். நெய் பாயாசம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.